வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நாம் தேவனை குறித்த சரியான ஒரு பார்வை என்ற தலைப்பில் கேட்க இருக்கிறோம். ஒரு நபர் தேவனை பற்றி என்ன நினைக்கிறார், தங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள், பாவத்தை குறித்து அவர்களது எண்ணம் என்ன, அவர்கள் ரட்சிப்பை குறித்து என்ன சிந்திக்கிறார்கள், இவைகளுக்கெல்லாம் இடையில் ஒரு வல்லமையான தொடர்பு இருக்கிறது. பரிசுத்த வேத வாக்கியங்கள் தேவனை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு அதற்கு மிகவும் தாழ்வான பார்வையுடன் இருப்பவர்கள் அநேகர். வேத புஸ்தகத்திலே அவர் நம்மை விவரிக்கும் மொழிநடைகளை நாம் பார்க்கும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். மல்கியா 3:6 நான் பரிசுத்தர். 1 பேதுரு 1:16. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். எரேமியா 23:24. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன். ஏசாயா 46:10. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:2. என் பகைஞருக்கு நீதியை சரிக்கட்டுவேன். ஏசாயா 1:24. பாருங்கள், அவர் பாவத்திற்கு மென்மையானவராகவும் மனம் திரும்பாமலும் நீடித்து அதில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அன்புள்ளவராகவும் தம்மை வெளிப்படுத்தவில்லை. அவர் தம்மை மனிதரோடு ஒப்பிடுவதில்லை. ஆனால் நமது நினைவுகள் அவருடைய நினைவுகளும் நமது வழிகள் அவருடைய வழிகள் அல்ல என்றும் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நாம் தேவை என்று குறிப்பிடவில்லை, ஆனால் நமக்கு அவர் தேவை என்பதை வலியுறுத்துகிறார். நமது வாழ்க்கை முறைக்கு அவர் தம்மை கொண்டு வராமல் நாம் அவரை போல வாழ அழைக்கிறார். நாம் நினைப்பதற்கு எதிராக தேவன் நீதி நிறைந்தவராயிருக்கிறார். அதனால் அவர் நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தால் அன்றிருந்த நாகரிகத்தை அழித்தார். சோதம் கொமாரா மேல் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணினார். சாந்தமும் மனத்தாழ்மையுமான இயேசு வேதபாரகர் பரிசேயருடைய மாய்மாலத்தை பார்த்து, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று அவர் அவர்களை பார்த்து கேட்டார். மத்தேயு 23:23-33. இதே நமது ஆண்டவராகிய கிறிஸ்து கோராசின் பெத்சாய்தா பட்டணங்களை பார்த்து, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மத்தேயு 11:21-22. அதே வேளையில் பாருங்கள், இன்னொரு எச்சரிப்பு கூறப்படுகிறது. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 11:23-24. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 57:15. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வேதத்திலே குறிப்பிட்டுள்ளபடி தேவனை பற்றிய உயர்வான எண்ணங்களை வைத்திருப்பவர்கள் அதற்கேற்ப தங்களை தாழ்வாக நினைக்கும் பார்வைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு மனிதனும் தன் பார்வையில் பெரியவனாய் இருக்க மாட்டான். அவன் கண்கள் உயர்ந்தவரும் அவர் நாமம் பரிசுத்தரும் அவர் ஒருவரே பெரியவருமான தேவனில் நிலைத்திருக்கும் போது, மாறாக தேவனை பற்றிய தவறான பார்வை தன்னை பற்றிய உயர்ந்த பார்வையை ஊக்குவிக்கிறது. மனித பெருமை அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்துவதற்கு தூண்டுவதில்லை. ஏனென்றால் அவர்களிடம் தேவனை குறித்த மேன்மையான பார்வை இல்லை. எனவேதான் அவர்கள் தங்களை மேன்மையாக எண்ணிக்கொள்கிறார்கள். எனவே அநேக மனித பாவங்கள் பெருமையிலிருந்து எழும்புகின்றன. எனவே பெருமை பாவத்தை உற்பத்தி செய்கிறது என்று கூறப்படுகிறது. அது தடுப்புச் சுவர் பாவம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் கடக்க முடியாத தடுப்புச் சுவர்களை பெருமையுள்ள பாவிகளுக்கும் பெருமையுள்ள பாவிக்கு இடையிலும், பெருமையுள்ள பாவிகளுக்கும் தாழ்மையான பரிசுத்தவான்களுக்கு இடையிலும், பெருமையுள்ள பாவிகளுக்கும் தேவனுக்கு இடையிலும் இவைகள் எழுப்பிவிடுகிறவைகளாய் காணப்படுகின்றன. சுயத்தை குறித்த ஒரு உயர்ந்த பார்வை பாவத்தை பற்றி சிதைக்கப்பட்ட பார்வையை தரும். பெருமையுள்ள பாவி தனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாததுமான உரிமையை தீர்மானிக்க கேட்கிறாள். அவனுடைய பெருமை பாவத்தின் விளக்கத்தை குறித்த தேவனுடைய பார்வையினை விலக்கிவிட்டு
அவனது முரட்டுத்தன்மையையும் தேவனுடைய பயமுறுத்துதல்களையும் எச்சரிப்புகளையும் உதாசீனம் பண்ணுகிறது. எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க கூடாதவனாக 10 கற்பனைகளை கூட கடைபிடிக்க முடியாமல் ஒரு தீர்க்கதரிசி, ஆசாரியன் அல்லது பிரசங்கி சொல்வதை கவனிக்க மனதும் இல்லாமல் காணப்படுகிறான். கடந்த தலைமுறையினர் பாவத்தின் விளைவால் அனுபவித்தவற்றை தனது பெருமையால் உதாசீனம் பண்ணுகிறான். அவனது அழிவு தாமதிப்பதாலும் அவனுடைய பாவத்தின் அளவு நிரப்பப்பட்டுக் கொண்டிருப்பதாலும் தேவ கோபம் இன்னும் இறங்கி வராததாலும் பிறரும் இவனுடைய தீய வழிகளை பின்பற்றுகிறார்கள். பெருமை உலகிலும் சபையிலும் நுழைந்துவிட்டபடியால் பாவத்துக்கு புது விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு தேசத்திலே சீரழிவு உண்டாகிறது. பாவத்தை குறித்த சிதைந்த பார்வை இயற்கையாகவே ரட்சிப்பை குறித்த சிதைந்த பார்வையை தருகிறது. மனுஷனுடைய விளக்கத்தின்படி மாம்சமாக பார்க்கும் பொழுது பாவம் ஒரு சிறு விளைவுதான் என்று கூறப்பட்டாலும் தேவனுடைய மிகப்பெரிய ரட்சிப்பு அதிலிருந்து அகற்றப்பட்டு விடுகிறது. பாவம் முக்கியத்துவம் இல்லாமல் காணப்பட்டால் கூட ஒரு சிறு அளவிலான ரட்சிப்பு போதுமே. துக்கமானது என்னவென்றால் திரள் கூட்டமான பேர் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு என்பது மிக அற்பமானதாய் காணப்படுகிறது. ஆனால் ரட்சிப்பு மிக மிக விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். இதை நாம் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது மாத்திரம்தான் நித்தியத்திலே நமக்கு வாழ்க்கை உண்டு. தேவனை பற்றிய நமது பார்வை சரியாக இருக்குமானால், நம் மீது உள்ள நமது பார்வை சரியாயிருந்து நாம் ஒன்றுமில்லை என்று நம்மை தாழ்த்தும் போது இந்த எண்ணம் மன சோர்வுக்கு அல்ல, நம் முழு இருதயத்தோடும் அவரை வாஞ்சிக்க தூண்டும். நாம் அவரை விட்டு தூரமாயிருக்கிறோம் என்ற எண்ணம் அவரை நெருங்கத் தூண்டும். அவருடைய கிருபையின் உண்மை அனுபவம் இந்த அருகாமையின் அனுபவத்தை திருப்திப்படுத்தும். தேவனுக்கான பசியும் தாகமும் பலமாய் அதிகரிக்கும் போது அவரை நெருங்கி சேருவதற்கான உதவியை பெறுவது பெரிதல்ல. இந்த சூழ்நிலைகளிலே நாம் பாவத்தை நமது அந்தஸ்திலோ அல்லது நம்மை சுற்றி வாழும் பொல்லாதவர்களின் அந்தஸ்தையோ பயன்படுத்த அளக்க மாட்டோம். பாவம் நமக்கு மிகவும் வெறுப்பாக காணப்படும். நாம் அதிலிருந்து விடுபட வாஞ்சிப்போம். தேவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எவரும் ஒரு சோம்பல் மார்க்கத்தாரோடு கூட திருப்தியடைய மாட்டார்கள். சர்வவல்ல தேவனை விட்டு எங்கும் ரட்சிப்பை அவர்கள் தேடவும் மாட்டார்கள். எனவே நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் தேவனிடத்திலே முழுமையாக திரும்புவதற்கு நம்மை வழிநடத்த போதுமானதாயிருக்கிறது. அவருடைய சத்தியம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவனை குறித்த ஒரு சரியான பார்வையை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆதலால் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்புக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். இந்த காலை தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.